إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானை நெருங்கிக் கொண்டிருக்கும் நாம் ரமதானுக்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்கள் ரமதானில் செய்வதற்கு 173 நற்செயல்கள் என்ற ஒரு தொகுப்பை தொகுத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிடும் நற்செயல்களை பற்றி நாம் இன்றைய வகுப்பிலே அறிந்து கொள்வோம். முதலாவது சொல்கிறார், சலாத்துல் ஃபரீதா, கடமையான தொழுகையை நிறைவேற்றுதல். இரண்டாவது, வசியாமு ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பிருத்தல். மூன்றாவது, வசலாத்து தராவேஹ், தராவேஹ் தொழுகையை இரவில் நிறைவேற்றுதல். நான்காவது சொல்கிறார், வதஅஜீலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துதல். அதாவது சூரியன் மறைந்தவுடன், மகரிபுடைய அதான் சொல்லப்பட்டவுடன் முதல் விடயமாக நோன்பை திறப்பது. ஐந்தாவது சொல்கிறார், வதஅഖீரு ஸுஹூர், சஹர் செய்வதை பிற்படுத்துதல், சஹர் செய்வதை பிற்படுத்துதல். ஆறாவது, வித்ருடைய தொழுகையை தொழுத பிறகு 3 முறை சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று கூறுதல். சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் 3வது முறை கொஞ்சம் நீட்டி சப்தத்தை உயர்த்தி கூறுதல். ஏழாவது, வஸ்ஸுனனுர் ரவாத்திப், ஃபர்தான தொழுகைக்கு முன்பின் உள்ள சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுதல். எட்டாவது சொல்கிறார், வசலாத்து துஹா, துஹாவுடைய தொழுகையை தொழுதல். ஒன்பதாவது, வஸ்ஸதகா, தான தர்மங்கள் செய்தல். பத்தாவது, வத்தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திரு கலிமாவை கூறுதல். 11வது, வத்தஸ்பீஹ், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தல். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அஸீம். 12வது, தஹ்மீத், அல்லாஹுவை புகழுதல். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழுதல். 13வது, வத்தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று கூறுதல். 14வது, வல் ஹவ்கல, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறுதல். இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள் நின்றுமுள்ள ஒரு பொக்கிஷமாகும். 15வது, வத்தர்தீத் மஅல் முஅத்தின், முஅத்தின் வாங்கு சொல்பவர் அதானை சொல்லும் போது அதற்கு பதில் சொல்லுதல், அதற்கு பதில் கூறுதல். 16வது, வல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இவ்வாறு. 17வது, வத்துஆ, பிரார்த்தனை செய்தல்.
பிரார்த்தனையில் ஈடுபடுதல். ஒரு நோன்பாளியுடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது. 18வது வஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரில் ஸலவாத்து சொல்லுதல், ஸலவாத்து கூறுதல். 19வது என்ன, இதெல்லாம் ரமலான் என்பது சிறப்பான மாதம். அந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கும் சிறப்புண்டு. 19வது வத்திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். குர்ஆனுடைய மாதமாக ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. 20வது வததப்புருஹு, குர்ஆனை நாம் விளங்குதல். என்ன குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் வசனங்கள் கூறக்கூடிய விடயங்களை நாம் சிந்தித்தல். 21வது விடயம் வஹிஃதுஹு, குர்ஆனை மனனம் செய்தல். குர்ஆனை நாம் என்ன செய்வது, மனனம் செய்தல். 22வது வமுதாரஸத்துஹு, நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல். நமக்கு மத்தியில் நாம் என்ன செய்வது, குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல். குர்ஆனை நாம் ஓதுவது மாத்திரமல்லாமல் அதில் உள்ள விடயங்களை நாம் என்ன செய்வது, கற்று விளங்குதல். 23வது தஃப்சீர்களை, குர்ஆனுடைய தஃப்சீர்களை நாம் வாசித்தல். குர்ஆனுடைய விளக்க உரைகளை, தஃப்சீர்களை நாம் வாசித்தல். 24வது குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ளுதல். குர்ஆனை நாம் என்ன செய்வது, நாம் கற்றுக்கொள்ளுதல். குறிப்பாக நாம் சிறுவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை கற்றுக் கொடுத்தல். 25வது நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் என்பது தௌபாவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது, தௌபாவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்வது, அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போன்று 26வது நாம் பெற்றோருக்கு நன்மை செய்தல், பெற்றோருக்கு உபகாரம் செய்தல். 27வது நாம் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுதல், இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுதல். 28வது பெற்றோர்களுடைய நண்பர்களை, பெற்றோர்கள் அவர்கள் வாழும்போது யாரோடு நட்பு பாராட்டினார்களோ, அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் தான் அவர்கள் நட்பு பாராட்டியவர்களோடு நாம் என்ன செய்வது, சேர்ந்து வாழுதல். அதே போன்று 29வது நாம் விருந்தினர்களை உபசரித்தல், விருந்தினர்களை உபசரித்தல். அதே போன்று 30வது நாம் விருந்தினர்களை உபசரித்தலை ஆர்வப்படுத்துதல். விருந்தினர்களை உபசரிப்பதை நாம் என்ன செய்வது, அதை நாம் ஆர்வப்படுத்துதல். 31 நாம் அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்தல். 32வது நாம் சலாத்தை அதிகம் பரப்புதல், அதிகம் அதிகம் நாம் சலாம் சொல்லுதல். 33வது நாம் ஏழைகளுக்கு உணவளித்தல், தேவையுடையோருக்கு உணவளித்தல். 34வது நாம் நல்ல வார்த்தைகளை பேசுதல், நாம் நல்ல வார்த்தைகளை பேசுதல். 35வது நாம் காலை மாலை திக்ருகளை ஓதி வருதல், காலை மாலை திக்ருகள் துஆக்களை நாம் ஓதி வருதல். 36வது சந்தர்ப்ப திக்ருகளை துஆக்களை நாம் ஓதுதல். 37வது நாம் இரவில் வுதுவோடு தூங்கச் செல்லுதல், நாம் இரவில் வுதுவுடன் தூங்கச் செல்லுதல். 38வது ஜும்மாவுடைய தினத்தில் குளித்தல். 39வது ஜும்மாவுடைய தினத்தில் நறுமணம் பூசிக்கொள்ளுதல். 40வது ஜும்மாவுடைய நாளில் நாம் நேரகாலத்தோடு ஜும்மா தொழுகைக்கு நாம் செல்லுதல். 41 நாம் இமாமுக்கு அருகிலே அமர்ந்து கொள்ளுதல், ஜும்மாவுக்கு சென்று நாம் இமாமுக்கு மிக அருகிலே அமர்ந்து கொள்ளுதல். 42வது நாம் இடைவெளிகளை நிரப்புதல், இடைவெளிகளை நிரப்புதல். நாம் தொழுகையிலே சஃப்புகள் இருக்கும் போதும் இடைவெளிகளை நாம் நிரப்புதல். 43வது நாம் சஃப்புகளை முழுமைப்படுத்துதல், தொழுகையில் நாம் அணிவகத்தில் இருக்கும் போது அந்த சஃப்புகளை நாம் முழுமைப்படுத்தல். 44வது நாம் மலர்ந்த முகத்தோடு புன்முறுவலோடு நாம் இருத்தல். 45வது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை படைப்புகளை நாம் சிந்தித்தல், அல்லாஹுடைய பிரமாண்டமான படைப்புகள் அத்தாட்சிகளை நாம் சிந்தித்தல். 46வது பிற முஸ்லீம்கள் நமக்கு ஏதாவது தொல்லை தரும் போது நாம் அதை பொறுமையோடு சகித்து கொள்ளுதல், பொறுமையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ளுதல். ஏன்னா நோன்போடு இருக்கும் போது ஒருவர் ஏசினாலோ சண்டைக்கு வந்தாலோ நாம் இன்னி சாயும் என்றுதான் சொல்ல, நான் நோன்பாளி என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்
அவ்வாறு 2 முறை சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள். 47வது நாம் என்ன செய்வது? நல்ல முறையிலே பிறரோடு நடந்து கொள்ளுதல். 48வது நாம் மென்மையையும் நிதானத்தையும் கடைபிடித்தல். மென்மையையும் நிதானத்தையும் கடைபிடித்தல். 49வது நாம் மலர்ந்த முகத்தோடு சகோதர முஸ்லிமை வரவேற்றல். 50 நாம் கோபத்தை மென்று விழுங்குதல். கோபத்தை மென்று விழுங்குதல். 51 நாம் வாக்குறுதியை நிறைவேற்றுதல். 52வது நாம் தௌபாவுடைய தொழுகையை நிறைவேற்றுதல். ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் 2 ரக்காத்துகள் நாம் என்ன செய்வது? அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்காக நாம் தொழுதல். 53வது வுதுவுடைய 2 ரக்காத்துகள், நாம் வுதுவை செய்தவுடன் 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுதல். 54வது நாம் பிறருக்கு நல்லதை உபதேசம் செய்தல். பிறருக்கு நல்லதை உபதேசம் செய்தல். 55வது அறியாதவர்களுக்கு நாம் மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுத்தல். 56வது நன்மையை ஏவுதல். 57வது தீமையை விட்டும் நாம் தடுத்தல். 58வது பாதிக்கப்பட்டவனுக்கு நாம் உதவி செய்தல். பாதிக்கப்பட்டவனுக்கு நாம் உதவி செய்தல். 59வது பார்வையை நாம் தாழ்த்தி கொள்ளுதல். நமது உடல் உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும்? நோன்பென்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல். அதே போன்று 60வது நாம் அல்லாஹ்வுக்காக சகோதர முஸ்லிம்களை தரிசிக்க செல்லுதல். அல்லாஹ்வுக்காக சகோதர முஸ்லிம்களை தரிசிக்க செல்லுதல். 61 நாம் ஜனாசாக்களிலே கலந்து கொள்ளுதல். 62வது நாம் இவ்வாறு அந்த ஜனாசா யாருடைய வீட்டில், யாருடைய குடும்பத்தில் நிகழ்ந்திருக்கின்றனவோ நாம் அவர்களை ஆறுதல் படுத்துதல். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுதல். 63வது நாம் நோயாளியை நலம் விசாரித்தல். 64வது நமக்கு ஒருவர் ஒரு அழைப்பை தருகிறார் என்றால் அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். விருந்துடைய அழைப்பாக இருந்தால் இரவு நேரங்களில் அந்த அழைப்பை நாம் என்ன செய்வது? ஏற்றுக்கொள்ளுதல். நமது ரமதானுடைய வணக்கங்களுக்கு பாதிப்பு இல்லாமல். 65வது நறுமையான சகோதரர்களே, கவலையோடு உள்ளவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லுதல். 66வது ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகையை நாம் எதிர்பார்த்து அமர்ந்திருத்தல். 67வது மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய மார்க்க அந்த சபைகளுக்கு நாம் சென்று உட்காருதல். மார்க்க கல்வியின் சபைகளில் நாம் உட்காருதல். 68வது நாம் உலமாக்களை, மார்க்க அறிஞர்களை கண்ணியப்படுத்துதல். 69வது இஸ்லாத்தின் மீது வீசப்படுகின்ற சந்தேகங்களுக்கு நாம் பதிலளித்தல். இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாத்துக்கு எதிராக உருவாக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நாம் பதிலளித்தல். 70வது நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பரப்புதல். அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாக்களை நாம் பரப்புதல். 71 நாம் அன்பளிப்புகளை வழங்குதல். அன்பளிப்புகளை நாம் வழங்குதல். 72வது நாம் ஒரு முஸ்லிமோடு முசாபஹா செய்தல், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக. 73வது நாம் பெரியவர்களை கண்ணியப்படுத்துதல். பெரியவர்களை கண்ணியப்படுத்துதல். 74வது கடனை அடைத்தல். கடனை நாம் அடைத்தல். அதே போன்று 75வது நாம் தேவையுடையவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்தல். 76வது யாராவது கடனை திருப்பி செலுத்துவதற்கு சிரமப்படும் போது அவர்களுக்கு நாம் அவகாசம் அளித்தல். 77வது அந்த கடனை திருப்பி தருவதற்கு சிரமப்படக்கூடியவர்களுடைய கடனிலிருந்து நாம் என்ன செய்வது? சிறிதை தள்ளுபடி செய்தல் அல்லது முழுமையாக தள்ளுபடி செய்தல். 78வது அதாவது கடன் கொடுப்பதற்கு, கடனை திருப்பி செலுத்துவதற்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்வது? உதவி செய்தல். தேவை உடையவர்களுக்கு நாம் என்ன செய்வது? நம்மால் இயன்ற உதவிகளை செய்தல். 79வது நாம் நல்ல பரிந்துரைகளை செய்தல். சிலருக்கு சில பரிந்துரைகள் தேவைப்படும். அந்த பரிந்துரைகளை நாம் என்ன செய்தல். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அதாவது சில நேரங்களில் யாராவது தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளை நாம் என்ன செய்வது? மன்னித்து விடுதல். அதே போன்று 81 பாதையில் தொல்லை தரக்கூடியவற்றை நாம் அகற்றுதல். 82வது நாம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களில் ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுதல். 83வது
முஸ்லீம்களுடைய குறைகளை நாம் மறைத்தல். 84வது அனாதையை நாம் பொறுப்பேற்றல். 85வது விதவைகளுக்கு நாம் என்ன செய்வது, நமது உழைப்பை நாம் கொடுத்தல், நாம் உழைத்த அவர்களுக்கு விதவைகளுக்கு உதவி செய்தல். 86வது நாம் மஸ்ஜிதுகளை கட்டுதல், அவ்வாறான நல்ல காரியங்களுக்கு உதவி செய்தல். 87வது நறுமை சகோதரர்களே, நாம் நன்மையை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல், நன்மையான விஷயங்களை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல். 88வது நறுமையான சகோதரர்களே, நாம் புத்தகங்களை என்ன செய்வது, நமது செலவில் நாம் பிரிண்ட் பண்ணுதல், வெளியிடுதல் என்பது, எழுத முடிந்தவர்கள் மார்க்க விடயங்களை எழுதுதல். 89வது நாம் மார்க்க கல்வியை இந்த சமூக வலைதளங்கள் ஊடாக பரப்புதல், மார்க்க கல்வியை, நல்ல மார்க்க விடயங்களை பரப்புதல். 90வது அன்பிற்குரியவர்களே, நாம் மார்க்க உபதேசங்களை நாம் செய்வதும், மார்க்க உபதேசங்களை பிறருக்கு கேட்கச் செய்வதும், அவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதும். 91 ஒருவருக்கு திருமணம் முடிப்பதற்கு உதவி செய்தல். அவர் பருவ வயதை அடைந்திருக்கிறார், திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறார், அவர் சிரமப்படும் போது அவருக்கு நாம் உதவி செய்தல். 92வது என் அருமை சகோதரர்களே, 2 பேர் பிணக்கு கொண்டிருக்கிறார்கள், 2 பேர் வெறுப்போடு பிணக்கு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியில் நாம் சமாதானத்தை ஏற்படுத்துதல். 93வது அன்பிற்குரியவர்களே, நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்தல், நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்தல். 94வது நாம் வக்ஃப். வக்ஃப் என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த பொருள் அப்படியே இருக்கும், அந்த பொருளிலிருந்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நல்வழியில் செலவு செய்தல். அந்த வருமானம் என்பது நல்வழியில் செலவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒருவரிடம் ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை அவர் வக்ஃப் பண்ணி விடுகிறார் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் நன்மைக்கு செலவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே அவர் மரணித்து கபருக்கு சென்று விட்டாலும் நன்மைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதே போன்று ஒரு மஸ்ஜிதிலே ஒரு குர்ஆனை வக்ஃப் செய்கிறார், அந்த குர்ஆனை எடுத்து மக்கள் ஓதும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை இருக்கிறது. 95வது உம்ராவை செய்தல். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் நிறைவேற்றும் போது ஹஜ்ஜை செய்த அந்த நன்மை அதற்கு இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு நிகரானது. 96வது அல்லாஹ்வுக்காக நாம் நேசித்தல், ஒருவரை நேசிக்கும் போது அல்லாஹ்வுக்காக நேசித்தல். 97வது நாம் மன்னித்து விடுதல், நாம் என்ன செய்வது, பிறரை மன்னித்து விடுதல். 98வது நறுமை சகோதரர்களே, பிறருக்கு நாம் என்ன செய்வது, உதவி செய்தல். எம்மால் இயன்ற உதவிகள், நம்மிடம் என்ன திறமை இருக்கிறதோ நாம் அந்த திறமைகளை பயன்படுத்தி பிறருக்கு நாம் அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்வது, உதவி செய்தல். 99வது நாம் பிறரை சந்தோஷப்படுத்துதல், மகிழ்வித்தல். 100வது நாம் என்ன செய்வது, தேவையுடையவர்களுக்கு நாம் உணவளித்தல். 101 அனாதையுடைய தலையை அன்போடும் பரிவோடும் வருடி. 102வது நாம் வுதுவோடு இருத்தல், வுதுவை நாம் பேணக்கூடியவர்களாக வுதுவோடு நாம் இருத்தல். அதே போன்று 103வது நமது பெண் பிள்ளைகள் சகோதரிகளை நாம் நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுதல். 104வது மனைவி பிள்ளைகளுக்குரிய செலவை உரிய முறையிலே வழங்குதல். 105வது அருமையான சகோதரர்களே, அதாவது ஒரு மனைவி கணவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல், கணவனுக்கு வழிபடுதல். 106வது அவள் தனது வீட்டினுடைய பணிகளை என்ன செய்வது, நிறைவேற்றுதல், பணிகளை நிறைவேற்றுதல், அதற்கு கணவரும் உதவியாக இருத்தல். 107வது மஸ்ஜிதுகளை நாம் சுத்தப்படுத்தல், மஸ்ஜிதுகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது, மஸ்ஜிதுகளை நாம் சுத்தப்படுத்தக்கூடிய அந்த சிறந்த பணியை செய்ய வேண்டும். அது உரியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் நாம் செய்தல், நமது மஸ்ஜித் என்ற உணர்விலே நாம் செயல்பட வேண்டும். 108வது நாம் தண்ணீரை பிறருக்கு வழங்குதல், தண்ணீரை புகட்டுவதற்கான தண்ணீருக்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுத்தல். 109வது அருமை சகோதரர்களே, நாம் ஒருவருக்கு நமக்கு உதவி செய்கின்ற போது நாம் நன்றி செலுத்துதல். நமக்கு ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு உதவியை செய்து விட்டார் என்றால் அதற்கு நாம் என்ன செய்வது, நாம் நன்றி செலுத்துதல்.
அதே போன்று 110வது அருமையான சகோதரர்களே, நாம் பிரதி உபகாரம் செய்தல். நாங்கள் ஜிசாக்கல்லாஹு ஹைராண்டு சொல்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல், துவா செய்வது மாத்திரம் அல்லாமல், நமக்கு அதற்கு பிரதி உபகாரம் செய்ய முடிந்தால் நாம் அதற்கு என்ன செய்தல்? பிரதி உபகாரம் செய்தல். 111வது அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்கள் இருக்கின்றனவே, அவற்றை நரகம் தீண்டாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஒருவர் தனிமையிலிருந்து அல்லாஹை எண்ணி அழுகின்றார் என்றால் அவருக்கு நாளை மறுமையில் நிழல் வழங்கப்படும், அல்லாஹ் நிழல் வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். 112வது அல்லாஹுடைய வழியிலே, அல்லாஹுடைய பாதையில் நான் வீர மரணம் அடைய வேண்டும், எனக்கு ஷஹாதத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவ்வாறு ஒருவர் உண்மையாக பிரார்த்தித்து அவர் தனது படுக்கையிலே மரணித்தாலும் அவருக்கு ஷஹாதத்துடைய அந்த நன்மை சிறப்பு எழுதப்படும். அதே போன்று 113வது விடயம், அருமை சகோதரர்களே, நாம் உணவை ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுதல். சில நேரங்களில் சிலருக்கு உணவு போதாமல் இருக்கலாம். எனவே அதை பங்கு வைக்கின்ற போது அதில் பரக்கத்து இருக்கிறது. எனவே இவ்வாறு ஒன்றாக சேர்ந்து உணவை உட்கொள்ளுதல். அதே போன்று வெண்மையான ஆடைகளை என்ன செய்வது? அணிதல். அதே போன்று ஒருவருடைய முடிகள் நரைத்து விட்டால் அதை என்ன செய்வது? அதை கருப்பல்லாத ஒரு நிறத்தை கொண்டு, மருதாணி போன்றவைகளை கொண்டு அதை மாற்றிக்கொள்ளுதல். 116வது அன்பிற்குரியவர்களே, நல்ல நீயத்தில் ஒரு மரத்தை நடுதல். அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து ஒரு மரத்தை நடுதல். என அவ்வாறு நடுகின்ற போது அதிலிருந்து பறவைகள், ஏனைய உயிரினங்கள், பிராணிகள் சாப்பிடுகின்ற போது அதுக்கு சதக்காவுடைய நன்மை அந்த கனிகளை சாப்பிடும் போது எழுதப்படுகிறது. 117வது அருமை சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய தேவைகளை நிறைவு செய்தல். நாம் இந்த உலகத்தில் முஸ்லீம்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற போது அல்லாஹ் நாளை மறுமையில் நமது தேவைகளை நிறைவு செய்வான், அல்லாஹ் எளிதாக்குவான். 118வது விடயம், அருமையான சகோதரர்களே, மூமினான ஆண்களுக்காக, பெண்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல். நாங்கள் பார்க்குறோம், குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய துஆக்கள்ல அதை ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் என்ற ஒரு பிரார்த்தனை செய்தல். தனக்காகவும் தனது பெற்றோர்களுக்காகவும் மூமினான ஆண்கள் பெண்களுக்காகவும் பிரார்த்தனை செய்தல். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் என்று பிரார்த்தனை செய்தல். அதேபோல் 119வது அருமை சகோதரர்களே, அதாவது ஒருவர் என்ன செய்வது? கற்பொழுக்கத்தை பேணுதல். குறிப்பாக பெண்கள் என்ன செய்வது? தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுதல். 120வது என்று ருக்கியா என்று சொல்லும் போது மார்க்கம் சொன்ன முறையில் ஒருவர் நோய் நிவாரணி ஓதி பார்க்கக்கூடிய அந்த விடயங்கள், அதை மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே ஒன்று. 121 என்னவென்றால், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுதல், அந்த ஜனாசாவை கஃனிடுதல், அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்து இவ்வாறு செய்தல். 122வது என்ன, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நல்லது கிடைத்து விட்டது, ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டது என்றால் அதற்காக நாம் என்ன செய்வது? நமது மகிழ்ச்சியை அவரோடு பகிர்ந்து கொள்ளுதல். 123வது, ஒருவர் தனது வசியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுதல். தனது வசியத், தனது மரணத்துக்கு பிறகு என்னென்ன நடைபெற வேண்டும் என்ற அந்த வசியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுதல். 124வது அருமை சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு நாம் ஆடைகள் வழங்குதல். ஆடை தேவை உடையவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஆடைகள், அதனால் குளிரான காலங்களில் குளிர் ஆடைகள் தேவைப்படும். அப்படி தேவையுடையவர்களுக்கு நாம் அந்த ஆடைகளை வழங்குதல். அதேபோன்று 125வது, நாம் பாதணிகளை அணியும் போது முதலில் வலது காலை கொண்டு நாம் ஆரம்பித்தல். அதே போன்று 126வது, கலட்டும் போது நாம் முதலில் இடது கால் பாதணியை நாம் என்ன செய்தல்? கலட்டுதல். 127வது, நாம் உட்கார்ந்து தண்ணீரை பருகுதல். 128வது, ஒருவர் மரண வேலையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் கலிமாவை சொல்லிக் கொடுத்தல். நமது வாழ்வினுடைய நல்ல காரியங்களை எல்லாம் நாம் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பித்தல். பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் ஆரம்பித்தல். 130வது,
நாம் பல் துலக்குவதில் கவனம் எடுத்தல், பல் துலக்குவது அதில் கவனம் எடுத்தல் அல்லாஹுடைய தூதர் மிகவும் ஆர்வப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று 131வது நாம் கடனை நல்ல முறையிலே திருப்பி செலுத்துதல். கடனை எடுத்துட்டு என்ன செய்யறது, அந்த கடன் தந்தவரை அலைய விட்டு சிரமப்படுத்தி அப்படி அல்லாமல் கடனை நாம் நல்ல முறையிலே திருப்பி செலுத்துதல். நபி அவர்கள் அவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறான். 132 இஸ்திஹாராவுடைய தொழுகை தொழுதல். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய போகிறோம் என்றால் அதற்காக 2 ரக்காத்துகள் இஸ்திஹாரா தொழுது நபி அவங்க கற்றுத்தந்த துவாவை நாம் ஓதுதல். 133வது நன்றிக்குரிய சஜிதாவை செய்தல். நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டது அல்லது ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்றால் நன்றிக்குரிய அந்த ஒரு சஜிதாவை நாம் செய்தல். அதே போன்ற அருமை சகோதரர்களே, நாம் நீதியாக நடந்து கொள்ளுதல், நீதியாக நடந்து கொள்ளுதல். மார்க்கம் சொன்ன அடிப்படையில் உதாரணத்துக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் அவ்வாறு மார்க்கத்துடைய மஸ்லஹத்துக்காக சத்தியம் செய்தல். அதே போன்று அந்த சத்தியத்தை மார்க்கத்துடைய நல்ல ஒரு விஷயத்துக்காக முறிக்க வேண்டி ஏற்பட்டாலும் அதற்குரிய பரிகாரத்தை செய்து என்ன செய்தல், முறித்து விடுதல். அதே போன்று 135வது ஒருவர் என்ன செய்வது, தனது வீட்டு விடயங்களில் மனைவிக்கு உதவியாக இருத்தல், உதவியாக இருத்தல். 136வது மஸ்ஜிதுக்கு அதிக எட்டுக்களை வைத்து நடந்து செல்லுதல், மஸ்ஜிதுக்கு அதிக எட்டுக்களை வைத்து நடந்து செல்லுதல். அதே போன்று தொழும்போது ஒரு தடுப்பை முன்னால் என்ன செய்வது, தொழும்போது ஒரு தடுப்பை முன்னால் ஏற்படுத்தி கொள்ளுதல், அல்லது ஒரு தூண், சுவர், இது போன்ற தடுப்புகளை முன்னால் அவ்வாறு ஏற்படுத்தி தொழுதல். 138வது குர்ஆனை நாம் அழகிய குரலிலே ஓதுதல். குர்ஆனை நமக்கு அழகிய குரலில் ஓதலாம். பக்கத்தில் யாரும் தொழுகிறாங்க அப்படி எதுவும் இல்லை. அது நமது என்ன செய்யாது, முகஸ்துதி என்றதெல்லாம் இல்லை, அப்படி ஒன்று ஏற்படுத்தாது. நாங்கள் குர்ஆனை என்ன செய்கிறது, அழகிய முறையில் அழகிய குரலில் குர்ஆனை ஓதுதல். 139வது நாம் ஒருவருடைய வீட்டுக்கு நுழைவதற்கு முன்னால் அனுமதி கோருதல், அனுமதி கோருதல். 140 நாம் கொட்டாவியை தடுத்து கொள்ளுதல். பெரும்பாலும் கொட்டாவி பார்த்தீங்கன்னா நல்ல அமல்கள், இபாதத்துகள், தொழுகை போன்ற விஷயங்கள் ஈடுபடும் போது அதிகமாக வரும் இல்லையா. அங்குதான் சோம்பேறித்தனத்தை சைத்தான் அதிகம் ஏற்படுத்த முனைவான். எனவே நாம் கொட்டாவி என்ன செய்ய வேண்டும், இயன்றவரை தடுத்து கொள்ளுதல். 141 நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்த பிறகு சூரியன் உதிக்கும் வரை நாம் அந்த இடத்திலே என்ன செய்தல், அமர்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்தல், அல்லாஹுவை நாம் திக்ரு செய்தல். 142வது நமது மனைவி பிள்ளைகளுக்கு நாம் தொழுகையை ஏவுதல். அவர்களுக்கும் நாம் என்ன செய்யணும், அந்த நல்ல விடயங்களை ஏவ வேண்டும். தொழுகையை நாம் அவர்களுக்கு ஏவுதல், நல்ல விடயங்களை அவர்களுக்கு நாம் ஏவுதல். 143வது விடயமாக நேர்மையான சகோதரர்களே, வீட்டுக்குள் நுழைகின்ற போது ஓதக்கூடிய துவாக்கள், அந்த திக்ருகள், வெளியேறும்போது ஓதக்கூடிய துவாக்கள், பிரார்த்தனைகளில் நாம் கவனம் கொள்ளுதல். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இரவில் ஒருவர் 144 இரவில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்து விட்டால் அந்த தூக்க களைப்பை போக்குவதற்காக நபி அவங்க இவ்வாறு செய்வார்கள், இந்த மாதிரி செய்வாங்க. அப்போ இவ்வாறு நாம் என்ன செய்வது, தூக்க களைப்பை போக்குவதற்காக இவ்வாறு செய்து கொள்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே இவ்வாறு ஒருவர் செய்து கொள்வது. அதே போன்று ஒருவர் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய அந்த இறுதி 10 வசனங்களையும் ஓதிக்கொள்ளுதல். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபி ஆரம்பிக்கும் இந்த 10 வசனங்களை ஒருவர் ஓதிக்கொள்ளுதல். அதே போன்று 145வது வுதுவை நிறைவாக முழுமையாக செய்தல். 146 ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுதல். 147வது நாம் ஒருவருக்கு ஒரு தேவை, அவருக்கு என்ன தேவையோ, உதாரணமாக ஒரு பாதை அவருக்கு தெரியும், அந்த பாதையை கேட்கும் போது நாம் அதற்கு சரியான வழிகாட்டலை கொடுத்தல். அதே போன்று இரவில் தூங்குகின்ற போது என்ன செய்தல், ஓத வேண்டிய திக்ருகளை ஓதிக்கொள்ளுதல். அதே போன்று சிலர்கள் கவலையோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு எவ்வாறு நாம் ஆறுதல் அளிக்க முடியுமோ அவ்வாறு ஆறுதல் அளித்தல். 149 அதே போன்று
150 சிலர்கள் வருவாங்க, ஊருக்கு புதிதாக இருப்பாங்க, அவருக்கு சில உதவிகள் தேவைப்படும், அவ்வாறான உதவிகளை நாம் செய்தல். 151 நாம் மஸ்ஜிதை என்ன செய்யுது, மஸ்ஜிதில் அந்த நறுமணங்கள் மக்கள் விரும்பக்கூடிய அமைப்பில் அவ்வாறான நறுமணங்களை கொண்டு நாம் என்ன செய்கிறது, மஸ்ஜிதை சிறப்பாக்குதல். அதே போன்று 152 நாம் என்ன செய்வது, குர்ஆன்களை விநியோகித்தல். மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், ஏனியோருக்காக இருக்கலாம், குர்ஆன்களை நாம் என்ன செய்தல், அவர்களுக்கு ஓதுவதற்காக அவற்றை விநியோகித்தல். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 153 நாம் என்ன செய்வது, மார்க்க அறிவை எப்படி அவரிடம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அனைத்து முயற்சிகளிலும் நாம் என்ன செய்வது, ஈடுபடுதல். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்வது, 154 நாம் மார்க்க உரைகளை ஏற்பாடு செய்தல், மார்க்க பயான்களை ஏற்பாடு செய்தல், மார்க்க வகுப்புகளை ஏற்பாடு செய்தல், இவ்வாறான ஏற்பாடுகளை நாம் செய்தல். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 155 பிறருக்கு சில பொருட்கள் இரவலாக தேவைப்படும். அவ்வாறு இரவலாக தேவைப்படக்கூடிய பொருட்களை நாம் கொடுத்து என்ன செய்தல், உதவுதல். 156 நறுமையான சகோதரர்களே, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்கள், அமைப்பு, நிறுவனங்கள் இது போன்றவைகள் நாம் நிறுவுதல். மஸ்ஜிதுகள் ஊடாக ஊரில் நாம் என்ன செய்வது, மக்களுக்கு உதவி செய்வதற்கு இவ்வாறாக நாம் சிலர் ஒன்று சேர்ந்து இவ்வாறு நல்ல பணிகளை நாம் என்ன செய்தல், திட்டமிட்டு உருவாக்குதல் போன்ற விடயங்கள். 157 நறுமையான சகோதரர்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மாணவர்கள், இவர்களுக்கு பொருளாதார உதவிகள் தேவைப்படும், அவற்றை நாம் வழங்குதல். அதே போன்று 158 பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படும், மார்க்க நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்தல், பிள்ளைகளுக்கு மார்க்க வழிகாட்டல்களை வழங்குதல், அதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துதல், அதற்கான போட்டி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களை அதற்கு ஆர்வப்படுத்துதல் போன்ற விடயங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நாம் குறிப்பாக என்ன செய்வது, பிறரிடம் கொண்டு செல்லுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் நான் எனது ஒரு கூற்றை, நான் சொல்லக்கூடிய எனது கூற்றை செவியேற்று அதை நன்றாக விளங்கி மரணமிட்டு அதை பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று நம்பி அவங்க துவா செய்திருக்கிறான். எனவே அந்த சிறப்பை நாம் என்ன செய்வது, அடைந்து கொள்ளுதல். 160 அருமையான சகோதரர்களே, அதாவது பிற முஸ்லிம்கள் மானபங்கப்படுத்தப்படும் போது நாம் என்ன செய்வது, அதில் அமைதி காக்காமல் அதற்காக நாம் என்ன செய்வது, அதை தடுத்தல். இல்லை, அவர் இப்படிப்பட்டவர், இவ்வளவு நல்ல பண்புகளை உடையவர் என்று நாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்வது, திஃபா பண்ணக்கூடிய அந்த விடயம். 161 குர்ஆனை நாம் செவிமடுத்தல், செவியேற்றல். இது நமது ஈமான் என்ன செய்யும், அதிகப்படுத்தும். இப்போ குர்ஆனை நாம் என்ன செய்வது, அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் அதிகம் ஓதுவது, அதிகம் குர்ஆனை செவியேற்பது என்ற விடயம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, 162 நல்ல விஷயங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்கு பிறரை நாம் ஆர்வப்படுத்துதல், நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு நாம் பிறரை ஆர்வப்படுத்துதல். அது மிக முக்கியமானது. அப்படி ஆர்வப்படுத்தும் போது பலர் என்ன செய்வாங்க, நல்ல காரியங்களை செய்வார்கள், நற்காரியங்களில் ஈடுபடுவாங்க. அதே போன்று பிள்ளைகளோடு நாம் மென்மையாக நடந்து கொள்ளுதல், அவர்களுக்கு இரக்கம் காட்டுதல். 164 அதாவது நாம் அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அது தொடர்பான விடயங்களை நினைவூட்டல். ரமலான் நெருங்கும் போது ரமலான் தொடர்பான விடயங்கள், நோன்பு தொடர்பான விடயங்கள், அதன் சட்டதிட்டங்கள், இவ்வாறு நாம் என்ன செய்வது, அவற்றை மக்களுக்கு நினைவூட்டல். 165 அருமையான சகோதரர்களே, அமானிதங்களை பாதுகாத்தல், அவைகளை நாம் உரிய முறையிலே நிறைவேற்றுதல். அதேபோல் 166 நோயாளிகளுக்கு நாம் என்ன செய்வது, அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நாம் சிகிச்சை செய்தல், அதற்கு நமக்கு திறமை இருந்தால் அதற்குரிய வழிகாட்டல்களை வழங்குதல். 167 ஏனைய உயிரினங்களுக்கும் நாம் என்ன செய்வது, அன்பு காட்டுதல், இரக்கம் காட்டுதல் ஏனைய உயிரினங்களுக்கு. 168 ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் நாம் அதிகம் நம்மை அமல்களில், இபாதத்துகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுதல். 169 நமது குடும்பத்தினர், நமது மனைவி பிள்ளைகளையும் இரவில் தொழுகைக்காக எழுப்பி விடுதல். 170 நாம் இஅ்திகாஃப் இருத்தல், ரமலானுடைய அந்த இறுதி 10 நாட்களில். 171 நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்வது, அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து நாம் அதற்காக முயற்சி செய்தல். அதே போன்று அந்த இறுதி 10 நாட்களில், ரமலான் மாதம் குறிப்பாக இறுதி 10 நாட்களில் நாம் அதிகம் இபாதத்தில்
நம்மை நாம் என்ன செய்யணும், ஈடுபடுத்திக் கொள்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நாம் அந்த இறுதி 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பை தேடுதல். அல்லாஹும் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பை பொறுத்தவரையில் இந்த வகுப்பில் நாம் படித்த விஷயங்கள் பொதுவாக எல்லா காலங்களுக்கும் உரிய விடயங்களும் இதிலே இருக்கின்றன. ரமதானுடைய காலங்களுக்கு மாத்திரம் உள்ளவைகள் என்றும் உண்டு. ஆனால் பொதுவாக எல்லா காலங்களுக்கும் உள்ளவைகள் நாங்கள் ரமதான்ல செய்யும் போது அதுக்கு இன்னும் சிறப்பு இருக்கிறது. ஏன்னா ரமதான் என்பது இபாதத்துக்குரிய மாதம். ரமதான் என்பது வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளுக்குரிய காலம். எனவே அந்த காலங்களில் நாம் அந்த ரமதானுடைய அந்த மாதம் முழுவதும் நாம் நம்மை வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். கடமையான விஷயங்களை நாங்கள் எந்த குறையும் செய்யாமல் கடமைகளை முறையாக நிறைவேற்ற நாம் தொழுகைகளை ஜமாத்தோடு நிறைவேற்றுதல். அதே போன்று நாம் உபரியான வணக்கங்களிலும் நாம் அதிகம் அதிகம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். எனவே சிலர் யோசிக்கலாம், என்ன அமல்களை செய்கிறது என்று யோசித்தா இப்படி இஸ்லாம் நமக்கு எவ்வளோ நற்செயல்களை கற்றுத்தந்திருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. எனவே இந்த அமல்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம், ரமதானுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.